ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகனின் தரிசனத்தை நீ கண்டுவிட்டாய்தானே? இன்று முதல் உன் வாழ்வில் ராஜயோகம் வந்து சேரத்தான் போகிறது. உன் வாழ்க்கையிலும் பேரதிர்ஷ்ட வரத்தினை நான் கொடுக்க போவதை மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள தயாராகு. நீ இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தாயல்லவா? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீ ஒரு சில விஷயங்களை இழக்கும்படி நேரிட்டது. அதை நினைத்து கவலை கொள்ளாமல் நீ இழந்ததையெல்லாம் தானம் செய்ததாக நினைத்துக்கொள். நீ தான தர்மம் செய்ததற்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே. அப்படி நீ நல்லது செய்வதற்கான நன்மைகளைத்தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எப்போதும் எதையும் கண்டுகொள்ளாமல், எதையும் யோசித்து கவலை கொள்ளாமல் முன்னேறி போவதை மட்டும் உன் வாழ்க்கையின் லட்சியமாக வைத்துக்கொள். நீ முன்னேறி போகும்போது ஏதாவது ஒரு செயலை தவறாக செய்துவிட்டாலும் அதற்காக நீ திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே. மனிதர்களின் வாழ்க்கை என்றாலே தப்பும் தவறும் நிறைந்ததுதானே. அப்படி ஏதாவது ஒரு செயலை நீ அறிந்தோ அறியாமலோ தவறாய் செய்துவிட்டாய் என்றால் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போ. அதை எப்படி சரி செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். முதலில் நீ நல்வழியில் நடக்க வேண்டும். அதற்கு பிறகுதானே மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். எதெல்லாம் உனக்கு சரியாக வரவில்லையோ அது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். மனிதர்கள் எப்போதும் உடல் நோயை கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மனதில் வரும் கவலைகளையும் மன உளைச்சலையும் மன வேதனையும் தான் பொறுத்து கொள்ள முடியாமல் துடிக்கிறார்கள் என்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். அப்படி உன் வாழ்விலும் துன்பத்தை கொடுத்த ஒரு சில விஷயங்களை சரி செய்வதற்காக நான் வந்து விட்டேன். தேவையில்லாமல் உன் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை பிடிவாதம் பிடித்து பேசுகிறார் என்றால் அவரிடம் மீண்டும் மீண்டும் போய் வாதாடி கொண்டே இருக்காதே. ஒரு சிலர் ஒரு விஷயத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என முடிவெடுத்து விட்டு உன்னிடம் வந்து பேசும்போது அவரிடமும் நீ விவாதித்து பிரச்சனையாக்கி விடாதே என் செல்வமே. அதே போல உன்னை புரிந்து கொள்ளவே கூடாது, நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது என ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நீ பேச்சை வைத்துக் கொள்ள வேண்டாம். முடிந்த அளவிற்கு உன்னுடைய பேச்சுக்களும் சிந்தனையும் செயலும் அளவோடு இருக்கட்டும். சரியாக தெளிவானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். உன் எண்ணங்கள் ஒருபோதுமே யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய விதத்தில் நீ நடந்து கொண்டால் நிச்சயம் அதற்கான நன்மைகளை மிக பெரிய அளவில் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. ஏற்கனவே நீ செய்த தவறுகளின் காரணமாகத்தானே இப்போது உன் வாழ்க்கை நிலைமை இப்படி இருக்கிறது. மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்வில் வராமல் நான் உனக்கு வழிகாட்டத்தான் போகிறேன். துன்பத்தை அழித்து நிம்மதியாய் வாழ வேண்டுமானால் நீ தூய வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். உன் துன்பத்திற்கு எது காரணமாக இருந்தாலும் சரி, யாருடைய மனதையும் நீ காயப்படுத்தாதே. உன்னை விட மேலான அல்லது உன்னை போன்ற அறிவுள்ள நல்ல நண்பர்களை நீ உன் அருகில் வைத்துக் கொள்ளும்படி நான் உனக்கு வழி செய்ய போகிறேன். எப்போது எது எப்படி நடந்தாலும் உறுதியாக உன் மனம் இருக்கட்டும். யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் யாரும் வந்து உனக்காக நிற்பார்கள் என யாரை பற்றியும் நினைக்காமல் உன் செயல்களை திறமையாய் செய்யப்பார். தீய மனிதர்களோடு நேசம் வைத்துக் கொள்ளாதே என் செல்வமே. அற்பர்களோடு சேர்ந்து நீ வேலை செய்யவும் வேண்டாம். நேர்மையுள்ள நல்ல மனிதர்களோடு நீ நட்பு கொண்டால், மேன்மக்களோடு சேர்ந்து பழகும் வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். கோபத்தை கைவிட்டுவிட்டு ஆணவத்தை தூக்கி போட்டுவிட்டு அழிந்து போகக்கூடிய இந்த உலக விஷயங்கள் அனைத்திலிருந்து விலகினில். எது உனக்கு நல்லதோ அதை பற்றி மட்டும் சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் எதை செய்ய நினைத்தாலும் திருப்தியோடு நீ செய்ய ஆரம்பித்தாலே போதும். அதன் மூலமாக உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியும் என் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நன்றாக பேசி பழகுகிறார்கள், எல்லாரும் நல்லவர்கள்தான் என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. ஏனெனில் நீ பார்க்கும்போது தேள் மட்டும்தான் உன்னை கொட்டும் என பயப்படுகிறாய். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? உனக்கு இனிமையான தேனை கொடுக்கிறதல்லவா தேனி, அதன் கொடுக்கிலும் விஷம் இருக்கிறது. அதுவும் உன்னை கொட்டத்தானே செய்யும். ஆக சிரித்து பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, கோபப்பட்டு பேசுபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் கிடையாது. எல்லாவற்றிலும் எல்லா மனிதர்களும் கலந்துதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். மற்றவர்களுக்கு உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்க முயற்சி செய்வதை விட்டுவிட்டு முதலில் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சியை மதித்து உனக்கு நீ நல்லவனாக நடந்து கொள். உன்னை நீ மதிக்காமல் மற்றவர்களை மதித்து என்ன பயன் கிடைக்கப் போகிறது? முதலில் உனக்கு நீ மதிப்பு கொடு. உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என
உன் மீது தன்னம்பிக்கையோடு இரு. எதை நீ செய்தாலும் அதில் உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன் என நம்பிக்கை வைப்பாயா? உன் மீது தவறு இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் உன்னை தவறாய் காட்டினாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ அவமானமே அடைந்தாலும் சரி, உனது மனதை மட்டும் அமைதியாக வைத்துக்கொண்டு உன் மனதை சரி செய்யக்கூடிய வேலைகளையும் உன் வாழ்க்கையிலே சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளையும் முழு மனதோடு என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உனக்கு சரி செய்வேன் என நம்பிக்கையை நீ வைத்தால் நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கே நான் உணர்த்துவேன் என் செல்வமே. நீ நிச்சயம் சரியான ஆள், திறமையான ஆள். நீதான் எல்லா விஷயத்திலும் சரியான ஆள் என்பதை இந்த உலகிற்கு உனது திறமைகள் மூலமாக நான் நிரூபிப்பேன். நீ இல்லை என்பதற்காக நீ வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்து உறவுகளாக இருந்தாலும் சரி, யாரும் உன்னை தேடப் போவதில்லை. யாரும் உன்னை காணும் என பதறப்போவதும் இல்லை. யாரும் உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட போவதும் இல்லை. அல்லது உன் வாழ்வில் நீ இப்படி வருத்தப்படுகிறாயே என உனக்காக கண்ணீர் சிந்த போவதும் இல்லை. நீ இருந்த இடத்திற்கு உடனே அவர்கள் வேறொருவரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. நீ எதையும் பெரிதாக நினைத்துக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்ந்தால் போதும். நீ இல்லாததை அவர்கள் நினைத்து வருந்தும்படி உனக்கான முக்கியத்துவத்தை நான் உண்டாக்குவேன் என் செல்வமே. இனி நீ எதை செய்தாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனதை வேதனைப்படுத்தும் பாதைகளை தடுமாறச் செய்யும் வேலைகளை முதலில் நிறுத்திவிடு. எதை நினைத்தால் உன் மனம் வேதனைப்படுகிறதோ, எந்த விஷயத்தை செய்யும் போது உன் மனம் தடுமாறுகிறதோ அதை செய்வதை நிறுத்திவிடு. தேவையில்லாமல் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு துணிவோடு தர்ம வழியில் உன் வாழ்க்கையை நோக்கி நீ பயணம் செய்தால் நிச்சயம் வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்வமே. நிலைப்பது நிலைக்கட்டும், என்னிடம் வருவது வரட்டும், கடந்து போவது போகட்டும். எதையும் என்னால் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது என்கிற யதார்த்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு விலகுகிறதோ எல்லாம் என் அப்பன் முருகன் செயலென அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. உனக்கானது எப்போதும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே. தவறு யாருடையதாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இதுவரை கட்டி காத்த உறவு நம்முடையது என்பதை மட்டும் மறக்காமல் புரிந்து நடந்து கொண்டால், குடும்பத்து உறவுகளிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்தால் உன் வாழ்க்கையும் இனிக்கும், உறவும் நிலைக்கும். சிந்தித்து செயல்படு. இழந்ததை ஈடு செய்ய முடியாது, ஆனால் உன் மனநிலையை சரி செய்ய முடியும். கடந்து போவதுதானே வாழ்க்கை. இழந்ததையும் விட்டு போனதையும் நினைத்து வருத்தப்படாமல் அத்தனையையும் மறந்து கடந்து வர பழகு. நிச்சயமாக உனக்குள் மாற்றம் உருவாகும் போது உன் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் உருவாகும். அத்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது என் செல்வமே. இனி கடந்ததை பற்றி வருந்தாதே, வருவதை பற்றி கற்பனை செய்யாதே. நிகழக்கூடிய விஷயங்களையும் இந்த நிகழ்கால வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளையும் நீ திறமையாக செய்தால் போதும். அதிலேயே உனக்கு சந்தோஷமும் வெற்றியும் வந்து சேரும். உன் வாழ்க்கை உன் கைகளில் என்பதை புரிந்து கொண்டு சிந்தித்து செயலாற்று. நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும்படி செய்து யாருக்கும் கிடைக்காத ராஜயோக அதிர்ஷ்டத்தையும் உன்னிடம் வரவழைப்பேன்.